இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கோவில் இடிக்கப்பட்ட விவகாரம் சட்ட அமலாக்க நடவடிக்கையாக பார்க்க வேண்டும். பர்லிஸ் முஃப்தி வலியுறுத்து. பர்லிஸ் புக்கெட் லாகியில் உள்ள வீரமாகாளியம்மன் ஆலயம் இடிக்கப்பட்ட விவகாரம் அரசியல் அல்லது இன உணர்வுகளை தூண்டும் வகையில் பார்க்கப்படாமல் சட்டத்தை பின்பற்றும் கோணத்தில் அணுகப்பட வேண்டும் என பர்லிஸ் முஃப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதீன் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சி நிரலுக்கும் தொடர்பில்லை என்றும் இது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்க நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தை இன அல்லது மத உணர்வை புண்படுத்தும் வகையில் அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் ஆலயம் இடிக்கப்பட்டதை கண்டித்து மாநில அரசை விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலளித்த முகமது அஸ்ரி மக்கள் சட்டத்தை மீறுவதை ஆதரிப்பதற்கு பதிலாக விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்த வேண்டும் என்றார். மலேசியாவில் சட்டப்படி கட்டப்பட்ட பல ஆலயங்கள் அமைதியாக இயங்கி வருவது நாட்டின் நல்லிணக்கத்திற்கு சான்று என குறிப்பிட்ட அவர் மத நல்லிணக்கமும் சகிப்புத்தன்மையும் எந்தவொரு தரப்பினரும் சட்டத்தை மீறுவதற்கான உரிமை அல்ல என்றும் டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் வலியுறுத்தினார். மலேசியா புரூனை இடையிலான 27வது வருடாந்திர தலைவர்கள் ஆலோசனை சந்திப்பில் பங்கேற்பதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2 நாள் அதிகாரப்பூர்வ அலுவல் பயணமாக புரூனை சென்றடைந்தார். பிரதமர் அன்வார் மற்றும் அவரது துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் பயணித்த சிறப்பு விமானம் மாலை 6:10 மணி அளவில் புரூனை அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடைந்தது. அவர்களை புரூனை வெளியுறவு அமைச்சர் இளவரசர் அப்துல் மத்தீன் போல்கியா வரவேற்றார். நாளை பிரதமர் அன்வார் புரூனை மன்னர் சுல்தான் ஹசன் அல் போல்கியாவை நூருல் இமான் அரண்மனையில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அச்சந்திப்பின் போது பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட உள்ளது. மலேசியா புரூனை இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் பிராந்திய மற்றும் அனைத்துலக விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர். பினாங்கில் கேபிள் கார் திட்டத்தின் கட்டுமான பணிகள் 32% நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் எஞ்சிய கட்டுமான பணிகள் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் அனைத்து நிலத்தடி பணிகளும் நிறைவடைந்துள்ளதை தொடர்ந்து கேபிள் கார் திட்டம் தற்போது மேம்பட்ட கட்டுமான கட்டத்தை எட்டியுள்ளதாக பினாங்கு முதலமைச்சர் சவுகோன் யாவ் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த திட்டம் ஆரம்ப கட்டத்தில் சில தாமதங்களை எதிர்கொண்ட போதிலும் பினாங்கு மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு தாவரவியல் பூங்காவையும் பினாங்கு மலை உச்சியையும் இணைக்கும் பொருட்டு 2.73 கிலோமீட்டர் நீளம் இந்த கேபிள் கார் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கார்டன், டர்ன் மற்றும் ஹில்டாப் என 3 நிலையங்கள் அமைக்கப்படுவதுடன் அதிகபட்சமாக 1400 பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் மொத்தம் 50 கேபிள் கார் பெட்டிகள் இயக்கப்பட உள்ளன. நாட்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 முதல் 31ஆம் தேதி வரை குறிப்பிட்ட ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் 24 மணி நேரமும் இயக்கப்படும் என ரேபிட் KL அறிவித்துள்ளது. LRT, MRT, KL மோனோரெயில் உள்ளிட்ட ரயில் சேவைகளுடன் சன்வே BRT குறிப்பிட்ட பேருந்து வழித்தடங்கள் மற்றும் ஆன் டிமாண்ட் ரேபிட் KL சேவைகளும் 24 மணி நேரமும் செயல்படும். பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பை சமாளிக்க முக்கிய வழித்தடங்களில் ரயில்களின் இடைவெளி குறைக்கப்படுவதுடன் தேவைக்கேற்ப கூடுதல் ரயில்களும் இயக்கப்படும். புத்ராஜயாவில் நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்திற்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக 103 இலவச இணைப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பயணிகள் நடமாட்டத்தை சீராக நிர்வகிக்கவும் நிலையங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 5000க்கும் மேற்பட்ட முன்னணி பணியாளர்கள் ஷிஃப்ட் முறையில் பணியமர்த்தப்பட உள்ளதாக ரேபிட் KL தெரிவித்துள்ளது.
கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் கிள்ளான் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் தாரிங் அல்பா 2 மற்றும் ஓப் தாரிங் அல்பா 5 நடவடிக்கை மூலம் மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 12.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு அரசாங்க மற்றும் அமலாக்கத்துறைகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட ஓப் தாரிங் அல்பா 2 நடவடிக்கையில் சட்டவிரோதமாக சேமித்து விநியோகிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மதுபானங்கள் மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு பானப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 3 கைது செய்யப்பட்டதுடன் மொத்தம் 5.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே கிள்ளானில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் தாரிங் அல்பா 5 நடவடிக்கையில் 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுபானங்கள், வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகள், தர நிலைகளை பூர்த்தி செய்யாத தலைக்கவசங்கள், தொலைபேசி உபகரணங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் போன்சாய் தாவரங்கள் உள்ளிட்ட 7.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சரவா மாநில கொடியை மிதித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் டிக்டாக் சமூக ஊடக பயனர் ஒருவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கூச்சிங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு 2 புகார்கள் கிடைத்துள்ளதாக கூச்சிங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அலெக்சன் நகசாபு தெரிவித்துள்ளார். சுமார் 5 வினாடிகள் கொண்ட காணொலியை டிக்டாக் பயனர் ஒருவர் பதிவேற்றியதாகவும் பின்னர் அது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமூக அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தண்டனை சட்டம் பிரிவு 504 கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பினாங்கில் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பொது நடவடிக்கை படையைச் சேர்ந்த 10 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை தாசே குலுகோர் பகுதியில் உள்ள மின்னணு கழிவு மறுசுழற்சி தொழிற்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கான்ஸ்டபிள் முதல் இன்ஸ்பெக்டர் வரையிலான பல்வேறு பதவிகளில் உள்ள அதிகாரிகள். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக புக்கெட் அமான் துணை இயக்குனர் முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். மாநில காவல்துறை விசாரணை அதிகாரிகள் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. தென்னிந்திய சினிமாவின் மூத்த நடிகைகளில் ஒருவரான சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மதியம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் இழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். கடந்த 1950ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சவுகாரு திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். அதைத் தொடர்ந்து சவுகார் ஜானகி என அவர் அழைக்கப்பட்டார். தமிழில் புதிய பறவை, எதிர்நீச்சல், பாமா விஜயம், பார்மகளை பார், நீர்க்குமிழி, இரு கோடுகள் போன்ற வெற்றி படங்களில் அவர் நடித்துள்ளார். சவுகார் ஜானகியின் மறைவு தென்னிந்திய திரையுலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காஜாங் சுங்கைச்சுவாவில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 41 வயது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். கடந்த மார்ச் 29ஆம் தேதி சுங்கைச்சுவாவில் குடும்பத்திற்கு தெரிந்த நபரான அந்த சந்தேக நபர் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது இந்த செயலை செய்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்திய காவல்துறை கிளந்தானில் உள்ள ரந்தா பஞ்சாங் வைத்து வேலையற்ற அந்த சந்தேக நபரை கைது செய்தது. விசாரணையில் சந்தேக நபர் மெத்தம்பேத்தமைன் போதைப் பொருளை பயன்படுத்தியது தெரிய வந்தது. சந்தேக நபரை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் 376வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் புடு சந்தை ஜலான் யூ பகுதியில் மீண்டும் வெளிநாட்டு வியாபாரிகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்களும் உள்ளூர் வியாபாரிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி நடவடிக்கை எடுத்த போதிலும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் மீண்டும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் இதர மளிகை பொருட்களை விற்க தொடங்கியுள்ளதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். குடிநுழைவு துறையினரும் மாநகரமன்ற அதிகாரிகளும் இணைந்து தொடர்ச்சியான கண்காணிப்பு, அதிக அபராத விதிப்புகளை அமல்படுத்தினால் மட்டுமே இத்தகைய சட்டவிரோத செயல்பாடுகளை முழுமையாக
முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவாக் மாநிலத்தில் புகைமூட்டம் தீவிரம் அடைந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி 591 பள்ளிகள் மூட உத்தரவிடப்பட்டது. இன்று காலை 8:30 மணி அளவில் சொரியான் பகுதியில் காற்றின் தர குறியீடு 241 பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீ அமான், குச்செங், சமரஹான், சரிகே, சிபு, பெந்துலு, காப்பி ஆகிய பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. இது பொது சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என சுற்றுச்சூழல் துறை எச்சரிக்கை விடுத்தது. ஆக பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலையில் சனாய் டெசாரு விரைவு சாலையில் டெசாருவை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று பசுவின் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்ததில் ஆடவர் ஒருவர் உயிர் இழந்தார், மற்றொருவர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். இந்த சம்பவம் குறித்து அதிகாலை சுமார் 3:10 மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக பசிர்குடாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் துணை தீயணைப்பு கண்காணிப்பாளருமான ஃபிடவுஸ் அஹ்மத் தெரிவித்தார். 37 வயதுடைய இருவர் பயணித்த புரோட்டோன் சத்ரியா கார் பசுவின் மீது மோதி பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோதியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. வாகனத்தில் சிக்கிக் கொண்டிருந்த பாதிக்கப்பட்ட நபர் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி மீட்கப்பட்டார். எனினும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.